கைஸ் டிஜேயோட ஆஸ்மோ 360க்காக வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அமேசானில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அரௌண்ட் வந்து 1400 அந்த ரேஞ்சில் வந்து கிடச்சிச்சு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் நம்ம ஷூட்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸோடய நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து இதுக்கான ஆக்சசரிஸ், பேட்டரி இதெல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ரிட்டன் வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போனதுக்கு ரிட்டன் வருதா அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த இது மிஸ் ஆகுது, பார்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கிறது தான் இந்த வீடு. ஓகே, நானும் வந்து ரொம்ப நாளாக வாங்கின டேஸ்லேருந்தே நான் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹைக்காக இருந்தது அந்த பவுச்சோட ப்ரைஸு. இப்போ எனக்கு கொஞ்சம் அது கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இதோட அக்சசரிஸ், அதாவது இந்த டிஜே ஆஸ்மோ 360யோட ஃபேமிலி, ஸோ அவங்க எல்லாரையுமே இதுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பவுச். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமரா வைக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்டிக் வைக்கிறதுக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உள்ளே வந்து ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, அச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேமரா இதெல்லாம் வந்து ஷேக் ஆகாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பவுச் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த பவுச்சோட நம்மளால் வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியல. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கேரி பவுச் ஒன்று கொடுத்துருந்தாங்களே சின்னதாக, ஸோ அதில் வந்து நம்மளால் வைக்க முடியல. பட் உள்ளே வந்து லென்ஸ் ப்ரொடெக்டர் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த கீழே வந்து மேக்னெட்டு குயிக் பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதோட நம்மளால் வைக்க முடியுமா? எஸ், சூப்பராக ஃபிக்ஸ் ஆகுதுங்க. நம்ம வந்து லென்ஸ் ப்ரொடக்டரோடைய சூப்பராக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி பாருங்களேன், நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது ஷேக் ஆகக்கூடாதுல்ல, ஸோ அந்த மாதிரி அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ ஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஹைட்டில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் அதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லென்ஸ் ப்ரொடக்டரும் வச்சாச்சு, ப்ளஸ் ஸ்டிக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பேட்ரி. ஸோ இந்த பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சிடலாம். ஓகே, ஸோ எல்லோரும் செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இதோட கேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேபிளை நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராப்பராக இப்படி மடித்து, நமக்கு இங்கே மேலே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதில் வச்சிடலாம். இதில் வந்து இன்னுமே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக மைக்கு இந்த மாதிரி வேணுன்னா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து இவ்வளோட ஸ்பேஸ் இருக்குது பாருங்களேன், ஸோ இவ்வளோட கேப் இருக்குல்ல, ஸோ இதில் நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நம்ம வேறு ஏதாவது மைக்கு, வேறு ஏதாவது அக்சசரிஸ், கேபிள், டேட்டா கேபிள் எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த மாதிரினா கூட இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு ஓகே, அப்படியே எடுத்துகிட்டு நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். இல்லை எனக்கு என்ன ஒன்றுனா, இந்த சைடில் போடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வார் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பேக் கடையில் கொடுத்து, ஸோ இதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷோல்ட்ரு இது மாதிரி கேட்டு பார்க்கலாம். அந்த இது மாதிரி வரும்ல, ஷோல்டரில் போட்டு போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டு பார்க்கலாம். பண்ண முடிஞ்சுன்னா அதை மட்டும் இங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, பை பை.